அரசு அதிகாரிகள் போலி உர விற்பனையாளர்களுக்கு ஆதரவாக செயல்படுவதாக கூறி விவசாயிகள் மாவட்ட ஆட்சியர் நுழைவு வாயில் அமர்ந்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டத்தில் பல கோடி ரூபாய்க்கு மேல் மதிப்புள்ள போலி உரங்கள் பரவி வருவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர். இந்நிலையில் கோமலப்பேட்டை உள்ளிட்ட பல பகுதிகளில் தனியார் கடைகளில் களிமண் கலந்த போலி டிஏபி உரம் விற்பனை செய்யப்படுவது குறித்து அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அவர்கள் குற்றம் சாட்டினர். இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக விவசாயிகள் மாதாந்திர குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் போலி உர மூட்டைகளுடன் ஆர்ப்பாட்டம் நடத்தியதோடு கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்து மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவு வாயிலை முற்றுகையிட்டனர். இதனை தடுக்க முதலமைச்சர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். திருவாரூர் மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்கிற கனமழையால 2 வருஷமா எங்களுக்கு வாழ்வாதாரம் இழந்து நிற்கிறோம். எந்தவித ஒரு நிவாரணமும் இந்த விவசாயிகளுக்கு யாருக்கும் கிடைக்கல. நாங்க உரம் வாங்கி அடிக்க போற இடத்துலயும் பெரிய ஒரு முறைகேடு இருக்கு. உரம் வெறும் மண்ணு உருண்டையில கலர் பவுடரை தயாரிச்சு பிரபல ஒரு 3 நிறுவனத்து போலி நிறுவனத்து மேல இங்க திருவாரூர் மாவட்டத்தில் மட்டும் 37 கடையில இந்த போலி உரத்தை விற்கிறாங்க கடையில. அதை நாங்க 18 நாளைக்கு முன்னாடியே காவல்துறையிலே நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம். இதுவரைக்கும் நடவடிக்கை சரிவர எடுக்கல. அவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க, இதுவரைக்கும் சரிவர எடுக்கல. அந்த வாங்கின விவசாயிகள்கிட்ட போய் அந்த 1350 ரூபாய் பணத்தை ரிட்டர்ன் பண்றாங்களே ஒழிஞ்சு அவங்க பயிரெல்லாம் சுத்தமா சரியான ஒரு வளர்ச்சியே இல்லை. எல்லாமே கீழே அழிஞ்சு போச்சு. அந்த அளவுக்கு பயிர் இருக்குது. அதனால இந்த பயிரை பாதிச்ச இந்த உரம் வாங்கி போலி உரம் ஏமாந்த திருவாரூர் மாவட்டத்தை மட்டும் சொல்ல, தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பேர் இந்த போலி உரத்தை வாங்கி ஏமாந்தவங்களுக்கெல்லாம் உடனடியாக முதலமைச்சர் 34,500 ரூபாய் நிவாரணம் கொடுத்தீங்கன்னா இந்த விவசாயிகள் எல்லாம் காவந்தாய் வருவாங்க. ஏகப்பட்ட பேர் கடன் தொல்லையில கடனை வாங்கி கட்ட முடியாம இருக்கும்.